லம். மூலாதாரத்தின் மந்திரம் லம். நம்ம அந்த மூச்சை இழுக்கிறது, ஆசன வாய பிடிக்கணும். அது எப்பவுமே திறந்திருக்கும், நம்ம சுருக்கி விரிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கீழே இருக்கிற அந்த மோஷன் போற அந்த வாயை சுருக்கணும், விரிக்கணும். அப்ப மூச்சை இழுக்கும் போது சுருக்கணும், மூச்சை விடும் போது விட்டணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயம் கொள்ளாமல் கவலைப்படாமல் இருப்பவன், அதீத தைரியமாக இருப்பவனுக்கு இது இன்னும் ஊட்டச்சத்தை கொடுத்து அந்த தைரியத்தை மேன்மேலும் வளர்க்கும். பயம் என்று ஒரு எண்ணமும் கற்பனை என்ற ஒரு எண்ணமும் இருந்தால் மூடிக்கொள்ளும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 4 நாள் ஆனா கூட மோஷன் வராதுங்க, ரொம்ப டைட்டா இருக்கும், மருந்து சாப்பிட்டாதான் காலையில எழுந்ததும் எனக்கு வராதுன்னு சொல்றவங்க எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். காலையில எழுந்ததும் ஒரு முறையும் மாலை ஒரு முறை, இருவேளை மலம் ஈஸியா நம்ம உடலை விட்டு அந்த கழிவு போகுது, யூரியன் போகும்போது தாராளமா நமக்கு போகுதுன்னா மூலாதாரம் குண்டலிங்கிற சக்தி நல்ல முறையில் வேலை செய்யுது. ஏன்னா உடல் கழிவுகள் முதலில் வெளியில போனாதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். முதல் நோய்க்கு காரணம் அவன் உடலில் சேர்ந்துள்ள கழிவுகள். என்ன கழிவுகள்? 5 குற்றங்கள்: மலக்குற்றம், சிறுநீர் குற்றம், அப்புறம் கர்ப்ப குற்றம், சுக்கல குற்றம், சளி குற்றம். அப்ப 5 குற்றங்களையும் உள்ளடக்கி, சளி எப்பவுமே சேர விடக்கூடாது. பிராணாயாமம் நம்ம செஞ்சோம்னா சளி சேராது. இது எப்ப நம்ம சக்கரை வீக்கானாலும், நீங்க பொழுதனைக்கு இடுப்பு விட்டு போகுது, எனக்கு கை கால்லாம் குடையுதுன்னா மூலாதார சக்கரம் சரியில்லைன்னு சொன்னா நமக்கு கை கால் வலி, முதுகு வலி, முதுகு தண்டு வலி, இடுப்பு விட்டு போகுது, இதெல்லாம் வரும். அப்போ அந்த சமயத்துல அந்த சுருக்கி விரித்தல், மூலாதாரம் என்னும் சக்தி மலதுவாரத்துக்கு மேல, சும்மா ஒரு அங்கலத்துக்கு மேல இருக்கு. அந்த மலதுவாரம் எப்பொழுதும் நமக்கு திறந்தே இருக்கும். மோஷன் போற அந்த வாய் திறந்து இருக்கும். நீங்க மூச்சை இழுக்கும் போது இழுத்து சுருக்குனீங்கன்னா உள்ள மூடிக்கும், விரிக்கும் போது விடணும். அப்ப லம் என்ற வார்த்தையை சொல்லி இழுத்துட்டு விடும்போதும் லம் சொன்னோம்னா நம் உடல் மொத்தமாக உடல் சக்தியாக மாறும். இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி நீங்க எப்போ ஞாபகம் உடல் பாதிப்பு, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு 40 வயசு 50 வயசு ஆகும் போது வலி வரும். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இது எடுத்து இந்த லம்ங்கிற வார்த்தையை 1 மாதம் 90 நாட்கள் பண்ண இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாம் போயிடும். புரியுதுங்களா? ஏன்னா அது முதலில் வந்த உயிர் சக்திங்கிறதுனால நமக்கு நிறைய பலத்தை தரும். யோக முத்திரான்னு ஒண்ணு இருக்கு. அந்த யோக முத்திராங்கிற அந்த முத்திரையை நம்ம செய்யும் பொழுது இந்த சக்கரம் அதிக பலம் பெற்று பலம் பெறுகிறது. ஒரு சக்கரை இருக்குன்னா அந்த சக்கரத்தை சுத்தி எத்தனை வீல் இருக்கு? நடுப்புற ஒரு மையம் இருக்கும், அதை சுத்தி வீலா இருக்கா? ஒரு சைக்கிள் சக்கரை எடுத்துக்கிட்டீங்களான்னு நீங்க பாப்பீங்க. அந்த மாதிரி நம்ம உடல்ல இந்த மூலாதாரங்கிற இந்த குண்டலி சக்தியை சுத்தி என்ன மாதிரியான ஒரு நரம்புகள், சக்திகள், இது எங்க போய் முடிச்சு, ஒரு முடிச்சு நம்ம உச்சந்தலையிலயும், ஒரு முடிச்சு உள்ளங்கால்லயும் இருக்கும். அப்ப எந்த இடத்துல மறைமுகமாக இறைவன் அந்த ஒவ்வொரு முடிச்சு வச்சிருக்கான்னு தெரியாது. அப்ப அதுக்கு எப்படி சக்தியை நம்ம கொடுக்கலாம்னா அந்த மூலாதார சக்தியை சுருக்கி விதித்தல் மூலமாகத்தான் பலத்தை பெருக்க முடியுமே தவிர வேற எதன் வழியாகவும் பலத்தை பெருக்க முடியாது. உடலில் உள்ள பாகங்கள் இயங்குவதற்கும் ஆரோக்கியத்தை அள்ளி தருவதற்கும் சக்கரத்தின் சுழற்சிக்கு முக்கியம் வாய்ந்ததே மூலாதாரம் தான். தொடர்ந்து மனதை வல்லமைப்படுத்துவதற்கும், தொடர்ந்து உடலை தைரியப்படுத்துவதற்கும், உடலை வல்லமையாக்கி கொள்வதற்கும், தொடர்ந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ நாம இப்ப தியானம் உட்கார்ந்துட்டோம். அப்ப என்னதான் இருக்கு, பார்த்துடலாமே, படிச்சிடலாமே அப்படிங்கிற அந்த வைராகியத்தோட தொட்டதை சீராக படித்து முடித்தால் அவன் கலைகளில் அவன் உடலுக்கு எப்பொழுது என்னவா இருக்குமா? பாதுகாப்பாக இருக்கும். பெற்ற தாய் தந்தை தராத ஒரு தைரியத்தை இந்த உடலில் இருக்கும் மூலாதார சக்கரங்கள் 7 சக்கரமே நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் போதுமான அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்வையும் வசதியும் அள்ளி தந்துவிடும். அப்ப இதை விட வேற என்னங்க வேணும்? முறையான பயிற்சி மட்டும்தான் தேவை. காலையும் மாலையும் முறையாக
20 நிமிடம் முதலில் கொடுக்க 3 மாத காலங்களுக்கு 20 நிமிடங்கள் காலை மாலை சுருக்கி விரித்து பயிற்சியை செய்து வர உடல் பலம் பெற்று மனோசக்தி நன்றாக உருவாகும், மனோ தைரியம் ஏற்படும், எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை தரும். அப்ப இத்தனையும் தருதுன்னா நம்ம செய்யறதுக்கு என்னங்க இருக்கு? அப்போ அனைத்து சக்கரங்களில் மிக முக்கியமான சக்கரம் எது என்றால் இதுவே காரண சக்கரமாகும். இது பூமியுடன் இணைந்த மண் சக்கரமாக. அதனாலதான் நான் எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா மரம் நல்லா செழித்து நல்லா வளர்ந்துருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அரச மரம், ஒரு ஆலமரம், புங்க மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் நல்லா செழிப்பா அதை அப்படியே சேர்த்து கட்டிக்கும். சேர்த்து கட்டிட்டு என்ன கேட்கணும்? உனக்குள்ள இருக்கிற சக்தி அனைத்தும் எனக்கு தா. நீ தாவரமாக நின்று ஓங்கி வளர்ந்து எல்லோருக்கும் காற்றையும் தந்து நிழலையும் தந்து பூக்களை தந்து பழங்களை தந்து இலைகளை தந்து மனித குலத்திற்காக வாழும் நீர் என்னையும் உன்னை போல் சுயநலமற்று வாழ எனக்கு அருள் புரி. உன்னிடம் இருக்கும் அந்த பஞ்சபூத சக்தியை என் உடலுக்கு தந்துடுன்னு அந்த மரத்தை சேர்த்துக்கிட்டு அதுல இருந்து இறங்குறது நல்லா தெரியும். நமக்கு நல்லா இருக்கும் ஜிலு ஜிலுன்னு. அது அப்படியே அந்த பசுமையை மொத்தமா நமக்குள்ள கொடுக்கும் பொழுது நமக்குள்ள ஏதோ அப்படியே ஊர்ந்து போற மாதிரி இருக்கும். உடம்புக்கள் எல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு அதுகிட்ட மானசீகமா வேண்டும் பொழுது அதுக்குள்ள இருக்க அத்தனை எனர்ஜியும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? உடல் பூரிப்பும் சக்தியும் உண்டாகும். ஏன்னா பூமியோட தொடர்புடையது இல்லையா? இந்த பூமியுடன் நம்ம இணைப்பதற்கான தொடர்பு சங்கிலியாக கிடைக்கும். இந்த சக்கரம் மகத்தான பணியினை செய்து தருவதற்கு நாம எப்பொழுதும் ஈட்டு செல்லும். இதுல ஒழுங்கான முறையில நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா முன்பிறவியின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள. ஏன்னா மூலம் இதுதான். அப்ப இதை புரிதல் எப்படி இருக்கணும்? கண்ணை மூடுறீங்க, மூச்சை இழுக்கிறோம், ஒவ்வொரு நொடியும் அதன் மேலேயே கவனம் வைத்து லம், அதுக்கு மந்திரத்தின் உச்சாடனம் லா இம் பெரும் லம் தான். அப்போ ஆற்றலை பெற்ற உடலுக்கு எந்த விதமான ஆயுதங்கத்தால் பயம் இல்லை. கீழே விழுந்தாலோ போட்டாலோ நமக்கு அடிபடாது. இந்த சக்கரம் உயிர் வாழ்வதற்கு உண்டான அனைத்து விதமான சக்திகளை தந்துவிடும். இதை நீ தியானத்தின் மூலம்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நான் இத படிச்சுட்டேன், இப்ப நான் சொல்லிட்டேன், நீ காதுல கேட்டுக்கிட்ட, வாசலை விட்டு இப்ப நான் இதை 3 அடுத்த நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கூட மறந்து. அப்ப உனக்கு தொடர்ச்சியான பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும், முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அது என்ன பண்ணும்? கேட்க கேட்க அடி அடிக்க அம்மியும் நகரும் போல உன் மனம் என்ன பண்ணும்? நகரும். இன்னைக்கு கேட்கறது இன்பமா இருக்கும், அடுத்த வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சி பசங்களை எல்லாம் பார்க்கும்போது மறந்துடும். அப்ப இது எத்தனை நாளைக்கு கேட்கணும்? உயிர் உள்ள இருக்க கேட்டுட்டு தெரிஞ்சோ தெரியாமல உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்ட. அப்ப நீ இதுக்குள்ள இந்த பணியை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். இதனோட நிறமானது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த சக்கரம் எப்படி இருக்குமா? சிகப்பு வண்ணத்தில் இருக்கும். இது முதுகெலும்பின் அடிபாகத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் உடல் சக்தியின் இருப்பிடம் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையும் பிடிவாதமும் இங்கே உற்பத்தி ஆகுகிறது. எத்தனை ஒரு அற்புதமான சக்கரம் பாரு! உயிர் வாழணுங்கிற ஆசையும் பிடிவாதத்தையும் இந்த சக்கரம் தான் ஏற்படுத்துதான். என்னதான் நீ சலிச்சுக்கிட்டாலும் வாழ்ந்துதானே பாகணும், நம்ம எப்படியும் புள்ள குட்டிங்களை காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த மூலாதாரங்கிற சக்கரத்தினாலதான் இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. உடலின் உயிர் இயக்கத்திற்கு இது முதலாவதாகும். உடல் இயக்கத்திற்கு, உடலை நம்ம இயக்கி வைக்கிறது இல்ல, மொத்தமா இப்ப கை அசைக்கிற, கண்ணு பாக்குற, எல்லாத்திற்கும் உடலின் மொத்த உறுப்புகளின் அசைவுக்கும் மூல காரணமாக விடியலாக திகழ்வது இந்த மூலாதார சக்கரம்.